ஹியூமன் லைஃப்ல ஏஜிங் அண்ட் டெத் இது ரெண்டுமே வந்து காமன். பட் இது ரெண்டுமே வந்து பிரேக் பண்ற மாதிரி சயின்டிஸ்ட் வந்து நிறைய ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கேப்டன் அமெரிக்கா மூவில பாத்தீங்கன்னா நம்மளோட ஸ்டீவ் ராஜர்ஸ்க்கு வந்து ஏஜிங்கை ஸ்டாப் பண்ணி அவருக்கு நிறைய பவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. சேம் வேல பாத்தீங்கன்னா வந்து ரோபோகாப் மூவில இறந்து போன ஹியூமனுக்கு ஃபியூச்சர்ல வந்து ரோபோகாப்பா வந்து அவர் ஆக்டிவேட் பண்ணிருப்பாங்க. பட் இந்த தியரி எல்லாமே வந்து அன்ப்ரூவன் சயின்ஸா தான் இருக்கு. பட் இது எல்லாமே ப்ரூவ் பண்ற மாதிரி யூஎஸ்ஏல கிரையானிக்ஸ் இன்ஸ்டிடியூட் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. தி சீட்டிங் டெத், உறங்கும் மனிதர்கள். நமக்கு பிடிச்சவங்க உயிரோட வந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கோணத்துல யோசிச்சு வந்த தாட் தான் கிரையோனிக்ஸ். 1962ல பாத்தீங்கன்னா ராபர்ட் எட்டிங்கர் ப்ராஸ்பெக்ட் ஆஃப் இம்மார்லிட்டின்னு ஒரு புக்ல வந்து டெத்துக்கு அப்புறம் ஹியூமன்ஸ் பாடியை ஸ்டோர் பண்ணி ஃபியூச்சர்ல அவங்களுக்கு உயிர் தரலான்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. கிளியராகவே அந்த புக்ல வந்து சொல்லியிருப்பாரு. அண்ட் தென் 1964ல பாத்தீங்கன்னா மேன் இன்டு சூப்பர்மேன் புக்ல வந்து டீட்டெயில் தான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. எப்படி வந்து கிரையானிக்ஸ் இன்ஸ்டிடியூட் வந்து ரன் ஆகுது, அண்ட் தென் பாடியை வந்து எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு கிளியரா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பாடியை வந்து டொனேட் பண்ண பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1967ல டாக்டர் ஜேம்ஸ் பெஃபோர்ட் அப்படின்ற ஒரு ஃபேமஸ் பர்சன் பார்த்தீங்கன்னா வந்து கிரையானிக்ஸ் இன்ஸ்டிடியூட்டுக்கு வந்து அவருடைய பாடியை வந்து டொனேட் பண்றாரு. கிரையானிக்ஸ் இன்ஸ்டிடியூட் வந்து எப்படி ரன் ஆகுது அண்ட் தென் பாடியை வந்து அவங்க எப்படி ஃப்ரீஸ் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நம்ம டீட்டெயில் தான் பார்க்கலாம். வாட் இஸ் கிரையானிக்ஸ்? இறந்து போனவங்களுடைய டெட் பாடிஸை வந்து ஃப்ரோசன் பண்ணி அவங்களுடைய பாடியை வந்து ப்ரிசர்வ் பண்ணி சேவ் பண்ணுறது தான் கைஸ் கிரையானிக்ஸ். அண்ட் தென் அவங்களுடைய பாடியை பார்த்தீங்கன்னா நியர்லி -196 டிகிரி செல்சியஸ் டெம்பரேச்சரில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. பட் நீங்கள் கேட்கலாம், -196 டிகிரி செல்சியஸில் வந்து அவங்களுடைய பாடியை வந்து ஸ்டோர் பண்ணும்போது பாடி உள்ள இருக்கிற டிஷ்யூஸ், செல்ஸ், ஆர்கன்ஸ் இது எல்லாமே அழுகி போயிடுமே. பட் அதுதான் கைஸ் இல்லை. அவங்க என்ன டெக்னிக் யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரையோஜெனட்டிக் இன்ஜெக்ஷன் அப்படின்ற ஒரு இன்ஜெக்ஷன் மூலிமா வந்து பாடி உள்ள இருக்கிற டிஷ்யூஸ், செல்ஸ், ஆர்கன்ஸ் இது எல்லாமே வந்து ஃப்ரீஸ் பண்ணி அவங்க வந்து சேவ் பண்ணுறாங்க அழுகி போகாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து லிக்விட் நைட்ரோஜனில் வந்து இந்த பாடியை வந்து ஸ்டோர் பண்ணுறாங்க. ஸோ இதனால வந்து பாடி பார்த்தீங்கன்னா வந்து நியர்லி 200 இயர்ஸ் ஆனால் கூட இந்த பாடி வந்து அழுகி போகாமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். நெதர்லாண்டில் பார்த்தீங்கன்னா வந்து இயர்லி வந்து ஒரு விசித்திரமான செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த செலிப்ரேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரோசன் டெட் கைஸ் டே. ஸோ இந்த ஃப்ரோசன் டெட் கைஸ் டே அண்ட் தென் கிரையானிக்ஸ் இன்ஸ்டிடியூட் இந்த ரெண்டுமே வந்து ஒத்து போகுது. பிகாஸ் நியர்லி வந்து நெதர்லாண்ட்லேருந்து நிறைய டெட் பாடிஸை வந்து இவங்க வந்து கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கு பின்னாடி இருக்கிற சூட்சமம் என்னன்னு இது வரைக்கும் தெரியல. பட் ஆனால் வந்து இயர்லி பார்த்தீங்கன்னா வந்து நெதர்லாண்டில் இந்த செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அனதர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து கிரையானிக்ஸ் இன்ஸ்டிடியூட் வந்து ஏன் வந்து இவ்வளோ பாடிஸ் வந்து சேவ் பண்ணுறாங்கன்றது பிக் கொஷின் மாதிரி. பிகாஸ் அவங்க வந்து இவ்வளோ பாடி சேவ் பண்ணாலும் அந்த பாடிஸ் வந்து ஃபியூச்சரில் வந்து அவங்களால ரெக்டிஃபை பண்ணி உயிர் கொடுக்க முடியுமான்னு தெரியாது. பட் நம்மளுக்கு கிடைச்ச நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ட்ரைடி கிரேட் அப்படின்னு சொல்லப்படுற வாட்டர் பியர் அந்த உயிரினத்தோடைய பாடியை வந்து அவங்க ப்ரிசர்வ் பண்ணி அதுலேருந்து அவங்க அச்சீவ்மெண்ட்டும் பண்ணியிருக்கதா சொல்லப்படுது. பட் ஆனால் அதுக்கான ப்ரூஃப் வந்து இது வரைக்கும் வெளியே வரல கைஸ். ஹவு கிரையானிக்ஸ் ஒர்க்? கிரையானிக் வந்து எப்படி வந்து ஒர்க் ஆகுது? ஹியூமன் பாடி டெத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரெயின் அண்ட் ஐஸ் இது ரெண்டுமே வந்து நியர்லி 30 மினிட்ஸ் வந்து ஆக்டிவாக தான் இருக்கும். ஸோ அந்த பீரியட் ஆஃப் டைமில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பாடி உள்ள இருக்கிற வாட்டர் அண்ட் பிளட் இது ரெண்டுமே வந்து பம்ப் பண்ணி ரிமூவ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கிரையோஜெனட்டிக் இன்ஜெக்ஷன் மூலிமா வந்து பாடி ஃபுல்லாக வந்து ஃப்ரீஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஃப்ரீஸ் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா -196 டிகிரி செல்சியஸில் வந்து பாடியை வந்து லிக்விட் நைட்ரோஜனில் வந்து ப்ரிசர்வ் பண்ணுறாங்க. ஸோ இந்த ப்ரிசர்வேஷனால வந்து அப் டு 200 இயர்ஸ் வரைக்கும் பாடி வந்து கெட்டு போகாமல் அப்படியே இருக்கும். ஸோ இந்த தியரிக்கு பேர் தான் வந்து கிரையானிக்ஸ் டெக்னாலஜின்னு சொல்கிறாங்க. அண்ட் எவ்வளோ பாடிஸ் அவங்க இது வரைக்கும் சேவ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து இது வரைக்கும் வந்து 220 பீப்புள்ஸோடைய பாடிஸ் வந்து சேவ் பண்ணியிருக்காங்க. அதுதான் வந்து ரெக்கார்டாகவும் இருக்குது. ஸோ இதுலேயே வந்து 2 வேரியேஷனாக அவங்க வந்து பாடிஸை வந்து சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வேரியேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நியூரோ பேஷண்ட்ஸ்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி ஹெட் மட்டுமே அவங்க வந்து ப்ரிசர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் இது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபியூச்சரில் வந்து ரோபோ காப் அண்ட் தென் ரோபோ ஆர்மியை அவங்க வந்து உருவாக்க போகிறோன்றதுக்காக வந்து அவங்களுடைய ஹெட்டஸை மட்டும் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஹெட் டொனேட் பண்ணுறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹைலி ஐக்யூ பீப்புள் அண்ட் தென் ஸ்ட்ராங்கஸ்ட் பீப்புளாக தான் இருக்கிறாங்க. ஆர்மியில் வந்து அதிகமாக அச்சீவ்மெண்ட் பண்ண பீப்புள்ஸோடைய ஹெட்டெல்லாம் வந்து இவங்க ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. அண்ட் தென் அனதர் ப்ராசஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபுல் பாடியை வந்து யாரெல்லாம் டொனேட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து சயின்டிஸ்ட் அண்ட் தென் அதிகமாக வந்து ஐக்யூ இருக்கிற பீப்புள்ஸ் அண்ட் தென் அதிகமாக வந்து ஃபியூச்சருக்காக வந்து அதிகமாக வந்து டெவலப்மெண்ட்ஸ் பண்ண சயின்டிஸ்டோடைய பாடிஸ் எல்லாம் வந்து டெவலப் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க, ப்ரிசர்வ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க கைஸ். இந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து வேர்ல்டுலேயே வந்து 7 இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்கு கைஸ்.
அண்ட் தென் 6 இன்ஸ்டிடியூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து யூஎஸ்ஏலையும் அண்ட் தென் ஒரு இன்ஸ்டிடியூஷன் பார்த்தீங்கன்னா வந்து ரஷ்யாலையும் இருக்கு. ஃபேமஸான இன்ஸ்டியூட் பார்த்தீங்கன்னா வந்து ஆல்கார் இன்ஸ்டியூட் அண்ட் தென் கிரையானிக்ஸ் இன்ஸ்டியூட். இது ரெண்டு தான் வந்து வேர்ல்டுலேயே வந்து ஃபேமஸாகவே இருக்கு இந்த ரெண்டு இன்ஸ்டியூட். ஸோ அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் பாடிக்கு வந்து அவங்க சார்ஜ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 1 crore கிட்ட வரைக்கும் சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் தென் ஹெட்டுக்கு மட்டும் அவங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அப் டு 50 lakhs வரைக்கும் அவங்க சார்ஜ் பண்ணிட்டு இருக்காங்க. அனதர் இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து 7 வயசு குழந்தையோட பாடியை வந்து அவங்க சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கான ரீசன் என்னன்னு வந்து கிரையானிக்ஸ் இன்ஸ்டியூட்டோட ஹெட் கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொன்னாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த குழந்தை வந்து கேன்சர் மூலியமா இறந்துருக்கு. ஃபியூச்சரில் கேன்சருக்கான மருந்து கண்டுபிடிச்சா இந்த குழந்தைய நாங்கள் அப்போ உயிரோடு கொண்டு வந்து கேன்சருக்கான மருந்து கொடுத்து அந்த குழந்தைய நாங்கள் சரி பண்ணுவோம். ஸோ அதுக்கான ஒரு டெவலப்மெண்ட் ப்ராசஸ்க்காக அந்த குழந்தையோட பாடியை வந்து நாங்கள் சேவ் பண்ணி வச்சுருக்கோம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதே மாதிரியே வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய அழிஞ்சு போன உயிரினத்தோடைய பாடிஸ் எல்லாம் வந்து இவங்க வந்து கலெக்ட் பண்ணி சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. பிகாஸ் ஃபியூச்சரில் வந்து என்ன வேணாலும் நடக்கலாம். எக்ஸிஸ்ட் ஆகிற உயிரினத்தோட பாடி கூட அவங்களால வந்து புதுசாக வந்து கொண்டு வர முடியுன்ற ஒரு தியரிட்டிக்கல் ப்ராசஸ்க்காக வந்து அவங்க வந்து பாடிஸ் எல்லாம் வந்து சேவ் பண்ணி வச்சுட்டு இருக்காங்க. கிரையானிக்ஸ் கான்செப்ட் வந்து ஃபுல்லாக சக்ஸஸ் ஆகுமான்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் வந்து இல்லைன்னு தாங்க சொல்லணும். பிகாஸ் சயின்டிஸ்ட் வந்து இதுக்காக வந்து ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இது சக்ஸஸ் ஆச்சுன்னா ஹியூமன் எவால்வேஷனில் இது ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும். எல்லா கண்டுபிடிப்புகளுக்கும் ஒரு பாசிட்டிவ் சைடு இருந்தாலும் ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கும். பாசிட்டிவ் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹியூமன் ஜென்ரேஷனில் இது ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பாக இருக்கும் அண்ட் நெக்ஸ்ட் லெவல் அச்சீவ்மெண்ட்டாகவே இருக்கும். நெகட்டிவ் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்மளுடைய ஹியூமன் லைஃப் சைக்கிளவே வந்து சயின்டிஸ்ட் வந்து பிரேக் பண்ணுற மாதிரி வந்து நிறைய பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எல்லாத்துக்குமே வந்து ஒரு பாசிட்டிவ் சைடு அண்ட் தென் ஒரு நெகட்டிவ் சைடு இருக்கும். பட் இந்த கிரையானிக்ஸ் கான்செப்ட் ஹியூமன் லைஃப்ல ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணும் ஃபியூச்சரில். ஸோ இந்த கான்செப்டை வந்து எந்த அளவுக்கு சக்ஸஸ் ஆகுன்றதை நம்ம பொறுத்து இருந்தாக பார்க்கணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முக்கியமாக பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் காட்டும். உங்களுக்கு இந்த வீடியோஸில் எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஷுவராக வந்து உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுவோம். இது மாதிரி நிறைய சுவாரஸ்யமான பல விஷயங்கள் வந்து அப்கமிங் டேஸில் எங்களுடைய யூடியூப் சேனலில் வந்து நாங்கள் போஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு நான் ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ் பற்றி பேசணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கைஸ். Thank you very much, guys.